ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விங்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம யூஜிசி நெட் பற்றி ஒரு எலாபரேட்டான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம விங்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ டாபிக் போகலாம். யூஜிசி நெட். ஸோ we all know UGC நெட்டோட ஃபுல் ஃபார்ம் யூனியன் கிராண்ட் கமிஷன் அண்ட் தென் நெட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த நெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் நேஷனில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நெட் எக்ஸாமோட மெயின் பர்பஸ் என்ன, யாரெல்லாம் வந்து இது வந்து எதுக்காக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெட் எக்ஸாமோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதான் பிஜி வந்து 55% மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அவங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். அண்ட் தென் அவங்க மட்டும் இல்லாமல் பிஜி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இன்கேஸ் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செமஸ்டர் வந்து லாஸ்ட் செமஸ்டரில் வந்து அப்பியர் ஆக போகிறாங்க அப்படின்னா ஈவன் தே கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் நெட் எக்ஸாம். ஸோ அவங்களும் நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அ இயரில் வந்து ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பை தி மந்த் ஆஃப் ஜூன் அண்ட் டிசம்பர். ஜூன் மந்த் ஒன்று எக்ஸாம், ஜூன் மந்த்லேயும் அண்ட் தென் வந்து டிசம்பர்லேயும் 6 months ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாம் நடக்குது. அண்ட் தென் வந்து இந்த எக்ஸாம் பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எக்ஸாம் பார்த்திங்கன்னா 3 years நடக்கிற எக்ஸாம். இந்த நெட் எக்ஸாம் 3 years நடக்கிற ஒரு எக்ஸாம். இதில் வந்து 2 பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குது. இந்த 3 hours செஷனில் ரெண்டு பேப்பருமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட் பேப்பருக்கும் செகண்ட் பேப்பருக்கும் எந்த கேப்பும் கிடையாது. கண்டினியூஸாக நடக்கிற ஒரு எக்ஸாம் 3 years செஷனில். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1 வந்து ஃபுல்லாக காமன் பேப்பர், ஜென்ரல் பேப்பர், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமன், எந்த ஒரு வேரியேஷன்ஸும் கிடையாது. எல்லா கொஷின்ஸு சிலபஸ் எல்லாமே காமன் தான். அண்ட் தென் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா நம்மளோட டிபார்ட்மெண்ட் பேப்பர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து 81 சப்ஜெக்ட்ஸில் நடக்குது. இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், அண்ட் தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, உருது, மலையாளம், அண்ட் தென் சான்ஸ்கிரிட், இந்த மாதிரி 81 சப்ஜெக்ட்ஸில் நடக்குது. ஸோ நம்மளோட டிபார்ட்மெண்ட்ஸ் எதுவோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேஸஸ் தான் இந்த எக்ஸாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்லைன் தான். ரிட்டனோ ஓரல் இது மாதிரி எதுவும் கிடையாது. ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸஸ் தான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ யூஜிசி நெட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னா 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ பேப்பர் 1ல் 15 கொஷினும் பேப்பர் 2ல் வந்து 100 கொஷினும் டோட்டலாக வந்து 150 கொஷின்ஸ் இருக்குது. அண்ட் ஈச் கொஷின் கேரிஸ் 2 marks. ஸோ 2 marks அப்படின்னா மொத்தம் வந்து 300 marks வந்து இந்த எக்ஸாம் இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாகவே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லாக அப்ஜெக்டிவ் டைப் தான், டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது. மல்டிபிள் சாய்ஸ்னால் உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 150 questions 300 marksக்கு 3 hours நடக்கிற ஒரு எக்ஸாம் தான் இது. அண்ட் தென் இந்த டேபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேப்பர் 1 பார்த்திங்கன்னா 50 questions இருக்குது. அண்ட் தென் மேக்ஸிமம் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 100 marks. அண்ட் தென் பேப்பர் 2 பார்த்திங்கன்னா 100 questions இருக்குது. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 200 marksக்கு கொடுக்குறாங்க. ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டும் சேர்த்து வந்து டைம் பீரியட் வந்து 3 hours கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 150 questions, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300. ஸோ டியூரேஷன் பார்த்திங்கன்னா 180 minutes, தட் இஸ் 3 hours வந்து நடக்கிற ஒரு எக்ஸாம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எக்ஸாம் வந்து எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து யூஜிசி வந்து ஒரு கட் ஆஃப் செட் பண்ணுவாங்க, அதை ரிலேட் பண்ணி தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமமாக இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான இது வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேப்பர் 1 பார்த்திங்க அப்படின்னா 40 marks. அவுட் ஆஃப் 100க்கு 40 marks எடுத்தோம், அதாவது 40% எடுத்தோம் அப்படின்னா பேப்பர் 1 கிளியர் அப்படின்றது மீன் பண்ணுது. அண்ட் தென் பேப்பர் 2 வந்து 200 marksல வந்து 80 marks எடுத்தோம், அதே தான் சேம் பர்சன்டேஜ் 40% எடுத்தோம் அப்படின்னா பேப்பர் 2 கிளியர். ஸோ 120 ஆல் ஓவர் 40 + 80 120 எடுத்தால், அவுட் ஆஃப் 300க்கு 120 எடுத்தால் நெட் எக்ஸாம் கிளியரானு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஸோ வி ஹாவ் டு டேக் மோர் தென் 130 எடுத்தால் 130க்கு மேலே எடுக்கணும். பிகாஸ் வந்து யூஜிசி நெட் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ வந்து 150 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 150 155 marks இருந்துச்சு அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ யூஜிசி நெட் வந்து இப்போ 55 வைக்கிறாங்க அப்படின்னா வி ஹாவ் டு டேக் 150, மோர் தென் 150 அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அண்ட் தென் இது வந்து மினிமமான ஒரு
கட் ஆஃப் தான். இன்கேஸ் வந்து பேப்பர் 1ல் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, பட் பேப்பர் 2ல் வந்து நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னாலும் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணல. ஈவன் நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணாலும் 2 பேப்பர்லேயுமே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான், கட் ஆஃபே ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நெட் எக்ஸாம் கிளியர். ஸோ பேப்பர் 1 நான் கிளியர் பண்ணிட்டேன், பேப்பர் 2 கிளியர் பண்ணல, அட் த சேம் டைம் நான் வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து சிலர் இருப்பாங்க. ஸோ அப்பயும் கூட வந்து நம்ம வந்து நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதா ஒரு இது இல்லை. ஸோ வந்து ரெண்டுமே பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல் மினிமமும் எடுத்துருந்துருக்கணும், அட் த சேம் டைம் நம்மளோட கட் ஆஃபும் ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அப்படின்ட்டு அர்த்தம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 சிலபஸ் தான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஒரு இதாக கொடுத்துருக்காங்க, ஒரு 10 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 யூனிட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 5 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாய்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் தான் வந்து சிலபஸ். ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 கொஷின்ஸ் வந்து வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னும் டீட்டெயில்டாக கொஞ்சம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்குள்ளே நிறையா சப் டாபிக்ஸ் இருக்குது. யூனிட் 1, யூனிட் 2 அந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து தான் கேட்பாங்க. பேப்பர் 1 நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்தாலே பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருந்துடலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா 10 யூனிட் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து காமன், எல்லா டிபார்ட்மெண்ட்க்கும் வந்து இதுலேருந்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ இது நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னாலே பேப்பர் 1ல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அண்ட் தென் பேப்பர் 2 நம்மளோட டிபார்ட்மெண்ட் பேப்பர். ஸோ இதுதான் வந்து காமன் இல்லை, டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேரியேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோன்னா இங்கிலீஷோடைய சிலபஸ் தான் இது. ஸோ யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ட்ராமா கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் பொயட்ரி கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட், தியரிஸ் அண்ட் பெடகாகி, இங்கிலீஷ் இன் யூஸ், இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யூனிட் 6ல் வந்து இங்கிலீஷ் இன் இந்தியா, ஹிஸ்ட்ரி, எவாலுவேஷன், அண்ட் தென் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கல்ச்சுரல் ஸ்டடீஸ், லிட்டரரி கிரிட்டிசிசம், லிட்டரரி தியரி, போஸ்ட் வேர்ல்ட் வார் 2, அண்ட் தென் ரிசர்ச் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இதுதான் வந்து இங்கிலீஷோட சிலபஸ். ஸோ ட்ராமா, பொயட்ரி எல்லாம் காமனாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நேரோ டவுன் பண்ணி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து வைட் ஏரியா, வி ஹாவ் டு ஸ்டடி எவ்ரிதிங், எல்லாமே தான் படித்தாகணும். இதில் நேரோ டவுன் பண்ணி இதுதான் வரும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்ல முடியாது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எந்த கொஷின் வரும் அப்படின்றதும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு ஸ்டடி எவ்ரிதிங், எல்லாமே படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ட்ராமா இந்த சென்ஸ் ஃபஸ்ட்டு A to Z எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் பொயட்ரி எல்லாமே வந்து A to Z கவர் பண்ணி ஆகணும். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோஸ், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் யூனிட்ஸ். அண்ட் தென் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி நெட் வந்து இன்றைக்கி டேட் வந்து இன்னும் ஒரு 5 days தான் இருக்குது. நம்ம 2020க்கான நெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூனில் வச்சுருக்காங்க. ஸோ மேபி இந்த லாக்டவுன்னால் வந்து போஸ்ட்போன் ஆகலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வி ஆர் நாட் இன்னும் கன்ஃபார்ம் எதுவும் ஆகலை. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிடுங்க. இன்னும் 5 days தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட் 11 ஆச்சு. ஸோ வந்து May 15th or 16th எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடியுது. ஸோ அதுக்குள்ளே மறக்காமல் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. மேபி வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகலாம், ஆனால் டீட்டெயில் எதுவும் கிடைக்கல. டீட்டெயில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்டேஷன்ஸ் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து லிட்ரேச்சருக்குள்ளே போயிட்டு இன்னும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு இதாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பேசிக் நெட் எக்ஸாம் பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். அண்ட் தென் இதில் உங்களுக்கு எதனாலும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லாட்டி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்மளோடைய விங்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.